வணக்கம். இனியவர்களே, இப்போ இன்னொரு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு ஒரு ஃப்ளோரா மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்லையும் இங்க மேலே கீழே எல்லா இடங்கள்லையும் சமண துறவிகள் உறைந்த கல் படுக்கைகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு அடுப்பெல்லாம் கூட வச்சு அதெல்லாம் உணவு தயார் பண்ற வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்க வெறும் வரலாற்று ஆய்வாளராக மட்டுமே வராம நம்ம அருட்செல்வன் ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, கரியெல்லாம் பூசி இதனுடைய தடயங்களை அடிச்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 1, 2, 3 குகைகள், இந்த இயற்கையான குகைகள்ல துறவிகள் உறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அதை ஒன்று பூட்டி இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் இருக்கு நிறைய. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாமானியத்துல வெளியில போறதுக்கு மனசு வராது. ஒரு முழு நாளையும் கூட இந்த ஐரை மலையிலேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உடுமலை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சமண தடயங்கள் 4 வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறத நம்முடைய அருட்செல்வன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாள் அது முழுசா கூட காட்டுறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அருட்செல்வன் ஐயா, நீங்க அங்க சொல்லிட்டே வந்தீங்க இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள். அப்போ அதனுடைய தொடர்ச்சியா இது சமணம் சார்ந்தது என்ன மாதிரி அது சொல்லுங்க. இங்க வந்து சமண படுக்கை இருக்கு. நான் உள்ள பார்த்தா நாம அந்த சமண படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு ஆதி பகவன் தியான மையம் இருக்கு. அந்த தியான மைய சாவி நம்ம தான் இருக்கு. அந்த தியான மையத்தோட அந்த நாம வந்து தியானம் பண்ணலாம். அது கீழே கூட நம்ம அந்த செட்டு கட்டியிருக்கோம். இங்கே வந்து உள்ள ஒரு 8 படுக்கை இருந்ததுக்கான ஒரு சான்று இருக்குது. இது முதல்ல வந்து மக்கள் வந்து இயல்பாக வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம தான் வந்து அந்த சொல்லி இருக்கிறது. அதுக்கு மனு போட்டு அதுக்கு வந்து முறையாக வந்து இங்கே சமையலை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கறி ஆயிடுச்சு. இப்போல்லாம் கறி குறைஞ்சிருச்சு. இப்போ இங்கே வாட்ச்மேன் போட்டிருக்காங்க, காவலர் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நாம தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து அங்கே காவலர் இருக்காங்க, கதவெல்லாம் போட்டிருக்காங்க. கதவெல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுக்கல பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து உள்ள படுக்கை இருக்குது. அந்த படுக்கைங்கிறது சமண படுக்கைங்க, இதுக்கான சான்று தான். நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு 16 தீர்த்தங்கர் இருந்ததுக்கான சொன்னால் படுக்கை இருந்திருக்குன்னு சொல்றதுக்கான சான்று தான் இது. இங்கே என்னென்னா, இங்கே வாழவந்தி நாடுன்னு சொல்லுவோம். வாழவந்தி நாடுன்னு ஒட்டஞ்சத்திரம் அங்கிருந்து பொண்ணு வந்து இங்கே படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு படுக்கை விட்டு கொடுத்துருக்காங்க. பெண் கல்வி கொடுத்துருக்காங்க. இங்கே சமணத்தில் பெண் துறவிகளும் கூட இங்கே இருந்திருக்காங்க. ஆமாம், பெண் கல்வி கொடுத்துருக்காங்க, பெண் துறவிகள் இருந்திருக்காங்க. இங்கே பழனியிலேருந்து வையாவிக்கா நாடு அங்கிருந்து இங்கே வந்து படித்ததுக்கான சான்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். பெண் கல்வி கொடுத்துருக்காங்க, மருத்துவம் கொடுத்தாங்க. ஔடதம்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாமே மருத்துவம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சமண துறவிகள் வந்து வெறுமே துறவிகள் இல்லாமல் மருத்துவம் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கான கல்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய சான்று தான் இந்த பள்ளியாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய அதுக்கான இடம் தான் அது. ஆனால் இங்கே கல்வெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வரகுண பாண்டியன் காலத்தில் இவங்களுக்கு நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருக்க சமணர்கள் எல்லாமே மக்களுக்கான ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான சான்று தான் இந்த ஐயர் மலைங்கிறது. ஐரை மலை இது வந்து நமக்கு உயிர்ப்பாய் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால், இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தணும். அதுக்கு உங்கள் மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் வரணுமே தவிர நாங்கள் வந்து வெறுமனே பார்வையாளராக இருந்து ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் இது மாதிரி இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் வட மாநிலங்கள் இருக்கிறது காட்டிலும் இங்கே சமணமும் ஜெயினமும் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தது. அது இந்த பகுதியில் இந்த கொங்கு பெல்ட்டு நீ சொன்னால் ஆதாளியம்னு சொன்னோம். அங்கே வந்து சமணம் சார்ந்த சிற்பம் அந்த கலையில் பார்த்தா அதே ஒரு திருமூர்த்தி மலை, அங்கே இருக்க மகாவீரர் அருகர் சிலை வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு சமணத்தலம். அதே போல் இங்கே இருக்கிறது ஐவர் மலை. அதே போல் இந்த பக்கம் நம்ம பழனி அழகன் குளம் தேனி வரைக்கும் இந்த பெருவழியில் எல்லாமே அவங்க இருந்ததுக்கான மிகப்பெரிய சான்று நமக்கு கிடைக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு தகவல் அருமையாக சொன்னீங்க, இந்த பாண்டவர் மலை. அப்போது இதுக்கு அழகான ஒரு பொருள் ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்பாண்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களையா, அந்த பாண்டார் தான் வந்து இங்கே பாண்டவர்ன்ற பேரால் அழைக்கப்படுது. எங்கே போனாலும் ஒரு மலையில் இது என்ன மலைங்கன்னு கேட்டால் பஞ்சபாண்டவர் மலைங்க, பாண்டவர் மலைங்கன்னு சொல்கிறாங்க. அது பாண்டவர் இல்லை, அப்பாண்டார் மலை. அதனுடைய தொடர்ச்சி தான்ற அது நீங்கள் கொடுத்ததா. நாங்கள் கூட 2018 வரும்போது நீங்கள் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் வழக்கில் வந்து சொல்லும்போது பாண்டார்னு சொல்லுவோம், அப்பாண்டார்னு அவங்கள சொல்லும்போது அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இங்கே வந்து எங்கள் உறவு சகோதரர் வந்து அங்கே வள்ளலார் தான் அவர் கொஞ்சம் தீவிரமாக உணவெல்லாம் மாதம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது இந்த அப்பாண்டார் சொல்லும்போது அதை சொல்ல, அப்பாண்டாருங்கிறது சமணம் சார்ந்தவர்கள், அவங்க சார்ந்த ஒரு குலத்தவர்கள் எல்லாமே அவங்க பாண்டவர்கள் இங்கே இருந்ததுனால தான் அந்த பாண்டவர் மருவி தான் பாண்டவன் ஐவர்னு ஆயிடுச்சு. பாண்டவர் 5 பேர்னு சொல்கிறது ஐவர் மலையும் மாறிடுச்சு. இந்த ஐவர் மலைங்கிறது உடனே வரல, பாண்டவர் 5 பேர் இருந்தனால ஐவர் மலைன்னு ஆயிடுச்சே தவிர இது
முழுமையாக வந்து சமணம் சார்ந்த மலையை தவிர இது பஞ்சபாண்டவர்கள் கல்வெட்டுகள் மொத்தம் எத்தனை இடங்கள்ல இருக்குங்க ஐயா? கல்வெட்டு இங்கே வந்து மேலே ஒரு நீர்நிலை கல்வெட்டு இருக்கு, இங்கே ஒரு 7 கல்வெட்டு இருக்குங்க. 7 கல்வெட்டுமே நாம் இதில் புத்தகத்தில் ஆவணப்படுத்தியிருக்கோம். இந்த வரகுண பாண்டியன் 8ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன் வந்து எழுதின கல்வெட்டு எல்லாமே வட்டு எழுத்து கல்வெட்டு, கிரந்த எழுத்து கல்வெட்டு எல்லாமே இதில் இருக்க எல்லாமே நாம் இதில் ஆவணப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே வந்து முழுக்க எல்லாமே இங்கே இந்த பகுதியில் இருந்தாங்க, சமணம் சார்ந்து செழித்தோங்கி இருந்த பகுதியில் இதுவும் ஒன்று சொல்றதுக்காக ஒன்று, அந்த பகுதி உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கல்வெட்டு எல்லாமே. அதுக்கான கூடுதல் என்னன்னா சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய கடையல் வள்ளல்களில் பாரி, ஓரி, ஆய், நல்லி, பேகனுக்கு எல்லாமே இலக்கிய சார்பை தவிர கல்வெட்டு சான்று குறைந்த அளவு தான். நீங்கள் இப்போ கபிலருக்கு 80 பாட்டு இருக்குது, ஆனால் குமணனுக்கு 8 பாட்டு தான் இருக்குது. ஆனால் 8 பாட்டு இருந்தாலும் கல்வெட்டு சான்று ஒன்று கிடச்சிருக்கு. குவணச்சேரி அப்படின்னு கல்வெட்டு சான்று கிடச்சிருக்கு. இது குமணன் ஆட்சி செய்த பகுதி. இங்கே பக்கத்தில் பார்த்தா கொழுமம் இருக்குது. கொழுமங்கிறது கழுமலம்ங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஊர் இருக்குது. கொழுமம் கொண்டான் அப்படிங்கிறது இந்த கொழுமத்தை சண்டை பிடிக்கிறதுக்காக கொழுமம் கொண்டாங்கிற பகுதி சண்டை நடந்த பகுதியாக காட்டுறாங்க. கழுமலம் அப்படிங்கிற பகுதி காட்டுறாங்க. அந்த பகுதிகளாக உறுதி செய்யக்கூடிய பகுதியாக தான் இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம் முன்னாடி இருந்த வரலாற்றை உறுதிப்படுத்த காத்த அந்த சான்றது. இது சமணம் சார்ந்த செய்திங்கிறது கூடுதலாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப